தொடர்ந்து மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இதய துடிப்பில் ஏற்பட்ட சில மாறுபாடுகள் காரணமாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. முதலமைச்சருக்கான உடல்நல பாதிப்பை சரி செய்வதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆஞ்சியோகிராம் சோதனை இயல்பாக இருந்ததாகவும் முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாகவும் கூறியுள்ள மருத்துவமனை நிர்வாகம் 2 நாட்களுக்குள் வழக்கமான பணிகளை முதலமைச்சர் மேற்கொள்வார் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே 2 நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2 நாள் பயணமாக இங்கிலாந்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு லண்டன் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு தடையற்ற வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வரும் பிரதமர் மோடியை சனிக்கிழமையன்று திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்போது தமிழ்நாடு சார்ந்த பிரச்சினைகள் குறித்த மனுவை பிரதமரிடம் வழங்கி அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணியும் பிரதமரை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. பிரதமரின் தமிழ்நாடு வருகையின் போது 13 முக்கிய நபர்கள் அவரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மீனவர்களுடன் கலந்துரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். பாமக தலைவர் அன்புமணியின் நடைப்பயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமகவின் கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் மட்டுமே பாமக தலைமை அலுவலகமாக செயல்படும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட வேறு எங்கும் பாமக அலுவலகம் செயல்படுவது சட்டவிரோதம் என்றும் தெரிவித்துள்ளார். வேறு எங்கும் யாரும் எந்த விதமான தலைமை அலுவலகத்தையும் சென்னையிலோ வேறு எந்த ஊரிலோ வைத்திருக்க கூடாது. வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது. சென்னையை அடுத்த திருப்போரூரில் பாமக தலைவர் அன்புமணி தனது உரிமை மீட்பு பயணத்தை திட்டமிட்டபடி வெள்ளிக்கிழமை மாலை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்பயணத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரித்திருந்தார். மேலும் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என ராமதாஸ் மனு அளித்திருந்த நிலையில் காவல்துறையினர் இதற்கு அனுமதி அளித்துள்ளனர். பீகாரில் மேற்கொள்ளப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 4வது நாளாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 4வது நாளாக அலுவல்கள் முடங்கின. ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவற்றிற்கு விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் அமளியால் 4வது நாளிலும் அவைகள் ஒத்திவைக்கப்பட்டன. அடுத்த குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் பாஜகவிலிருந்தே தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்பதவிக்கு பாஜகவினர் மட்டுமல்லாமல் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், தெலுங்கு தேச கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் MP சசி தரூர் உள்ளிட்டோரின் பெயர்களும் அடிபட்டு வந்த நிலையில் இந்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அவர் பாஜகவுடன் சித்தாந்த ரீதியான இணக்கத்தையும் நாடாளுமன்ற நடைமுறைகளில் விரிவான அனுபவத்தையும் கொண்டவராக இருக்கலாம் என கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணம் முடிந்த பின்னர் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2457 இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். தொடக்க கல்வியில் இடைநிற்றலே இல்லாத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொடக்க கல்வியில 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணமும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க தான். இதனை நான் சும்மா சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகின்றன.
தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்டதாக கூறி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இழப்பீடு கோரி விவசாயிகள் தொடர்ந்த வழக்கில் தர்பூசணிகளில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என்று தோட்டக்கலைத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து இழப்பீடு கோரி விவசாயிகள் அளித்திருக்கூடிய மனுவை 8 வாரங்களில் பரிசீலிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதியை முடித்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தாவேகா உறுப்பினர் சேர்க்கையின் போது அக்கட்சி நிர்வாகிக்கும் பாமக நிர்வாகிக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு நிலவியது. விஜய் செல்வா என்பவருக்கும் பாமக நிர்வாகியான பாலாஜி என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக விஜய் செல்வா தலைமையில் அக்கட்சியினர் பாலாஜி வசிக்கும் பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது இரு தரப்பிற்கும் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை கண்முன்னே உருட்டுக்கட்டையாலும் கற்கடாலும் தாக்கிக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற தாவேக கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து அக்கட்சியைச் சேர்ந்த சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மேல்மலையனூர் ஒன்றிய துணை செயலாளராக இருந்த சரண்ராஜ் தன்னுடைய பதவி பறிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டு கூச்சலிட்டார். இதனால் நலத்திட்ட உதவிகளை முழுமையாக கொடுக்காமல் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பாதையிலேயே புறப்பட்டு சென்றார். ஆண்டில் மட்டும் நாட்டில் சுமார் 37 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அவற்றில் 54 பேர் ராபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் 30 லட்சமாக இருந்த நிலையில் ஒரே ஆண்டில் 7 லட்சம் அதிகரித்துள்ளது. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளே இதில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாய்க்கடியால் நாட்டில் ஆண்டுக்கு சுமார் 20,000 பேர் வரை உயிரிழப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிசாவில் வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் நீருக்குள் பயணித்த டிராக்டர் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கனமழையால் பௌத் மாவட்டத்தில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது 2 பேருடன் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த நிலையில் நூலிழையில் இருவரும் உயிர் தப்பினர். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் சிறிய ரக பயணிகள் விமானம் விபத்திற்குள்ளானதில் 49 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அங்காரா ஏர்லைன்ஸின் AN-24 விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகளும் 6 விமான பணியாளர்களும் பயணித்த நிலையில் விபத்தில் சிக்கியது. தைண்டாவுக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சரிவான காட்டுப்பகுதியில் விமானம் விபத்திற்குள்ளானது. கம்போடியா நடத்திய தாக்குதலில் தாய்லாந்தில் ஒரு குழந்தை, ராணுவ வீரர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இருநாட்டு ராணுவத்திற்கு இடையே எல்லை பிரச்சினை காரணமாக மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. இருநாட்டு ராணுவ வீரர்களும் துப்பாக்கி மற்றும் ராக்கெட் லாஞ்சர்களை பயன்படுத்தி கடும் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கம்போடியா தாய்லாந்து எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் போது கால் பாதத்தில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்துக்கு 6 வார காலம் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் கிறிஸ் வோக்ஸ் வீசிய பந்து இந்திய வீரர் ரிஷப் பந்தின் வலது கால் பாதத்தில் கடுமையாக தாக்கியதால் ரிட்டையர் ஹட் முறையில் பாதியிலேயே வெளியேறினார். இந்நிலையில் அவரை ஸ்கேன் செய்து பார்த்த மருத்துவ குழு கால் பாதத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் 5வது டெஸ்ட் போட்டியில் இஷான் கிஷன் அணியில் சேர்க்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என்று ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. நடப்பாண்டு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நடைபெறும் என்று ஏற்கனவே அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் காரணமாக பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா வர மாட்டார்கள் என்று அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் போட்டியை பொதுவான இடத்தில் நடத்த BCCI ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறுவது உறுதியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் திரண்ட மேகக்கூட்டங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தன. மஞ்சூரில் இருந்து கோவை மாவட்டம் செல்லக்கூடிய கெத்தை மலைப்பாதையில் மேகக்கூட்டம் மலைகளை போர்த்தியபடி ரம்மியமாக காட்சியளிப்பதை சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் பார்த்து மகிழ்ந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதலே வந்த பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்தனர். அதே சமயம் வனப்பாதையில் உள்ள நீரோடைகளில் குளிக்க பக்தர்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் 200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆடி திருவாதிரையை ஒட்டி 13.5 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிவலிங்க சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரதமர் வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஹெலிகாப்டர் இறங்கும் தடம் அமைக்கும் பணிகளை மத்திய குழுவினர் மற்றும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். வரும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இவரது வருகையை முன்னிட்டு குருபாலப்பர் கோவில் அருகே ஹெலிகாப்டர் இறங்கும் தடம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். ஆடி அமாவாசையொட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கருப்பசாமி கோவிலில் 25ஆம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் அமாவாசை நாளில் படிப்பூஜை மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பஞ்சாபில் கடும் வெள்ளத்தால் சாலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இளைஞர்களே பாலம் போல் செயல்பட்டு பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவினர். இளைஞர்கள் பாலம் போல் குனிந்து நிற்க அவர்களின் முதுகின் மீது ஏறி மாணவர்கள் மறுபுறம் சென்றனர். மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் கடலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகினார். 2015ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி என்ற இடத்தில் மணல் திருட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்தது. அப்போது சிவசங்கர் தலைமையில் ஏராளமானோர் வெள்ளாற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அமைச்சர் எஸ் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். நீட் தேர்வு மையங்கள் மாணவர்களின் சொந்த மாநிலத்தில் இருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் தேர்வர்கள் உடல் ரீதியான அழுத்தங்களையும் நிதி இழப்பையும் சந்திப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தேர்வு மையங்களை அருகாமையில் மாற்றி அமைக்க மத்திய அமைச்சர் நட்டாவிற்கு திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் கடிதம் எழுதியுள்ளார். நெல்லை அருகே ராமையன்பட்டியில் மாநகராட்சியின் குப்பை கிடங்கில் தீப்பற்றியதால் ஒரு வாரத்திற்கு மேலாக வெளியேறும் புகை மூட்டத்தால் மக்கள் அவதியடைந்தனர். நெல்லை மாநகராட்சி வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ராமையன்பட்டியில் அமைந்திருக்கும் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி இந்த குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்ட நிலையிலும் புகை மூட்டம் தற்போது வரை நிலவி வருகிறது. புகை தாங்க முடியல, எனக்கு மூச்சு முட்டுது, கதவே திறக்க முடியல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள பழுதடைந்துள்ள இரும்பு தடுப்புகளை காவல்துறையினர் மாற்றி அமைத்து வருவதால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். நெடுஞ்சாலைகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட சேதமடைந்த தடுப்புகளால் விபத்து ஏற்படுவதாகவும் இதனை மாற்ற வேண்டும் எனவும் மக்கள் புகார் கூறி வந்தனர். இதையடுத்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் உத்தரவை தொடர்ந்து தடுப்புகள் மற்றும் பணிகள் நடந்து வருகிறது. தூய பனிமயமாதா பேராலய பெருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என ஆட்சியர் இளம்பகவத் அறிவித்துள்ளார். இது அத்தியாவசிய பணிகள் பணியாளர்களுக்கு பொருந்தாது என்றும் விடுமுறைக்கு பதிலாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி அலுவலக வேலை நாளாகவும் அறிவித்துள்ளார்.